ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் 3. அதில் ஒன்று முதல்ல என்னது? நயவஞ்சகனுடைய அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்றதை கவனிச்சாலே நமக்கு விளங்கிடும். ரசூலுல்லாஹ் நயவஞ்சகனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, அவன் போருக்கு போக மாட்டான், அவன் தைரியமா இருக்க மாட்டான், அவன் கோழையா இருப்பான். இதை என்ன சொன்ன ரசூலுல்லாஹ்? அவன் செலவு பண்ண மாட்டான், அவன் கஞ்சனா இருப்பான். இதையெல்லாம் வேறு வேறு இடங்களில் சின்ன சின்ன அடையாளமா நம்ம பார்க்கலாம். ஆனால் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, ஒரு நயவஞ்சகன், ஒரு ஹிப்போக்ரிட்டினுடைய அடையாளங்கள் 3. அந்த 3மே என்ன அப்படின்னா, இதா தஹத்தஸ கதிப, அவன் பேசினால் பொய் பேசுவான், இதா வஅத அக்லஃப, அவன் வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான், வ இதா துமின கான, அவன் நம்பப்பட்டால் மோசடி செய்வான். இந்த 3மே நம்பகத்தன்மை சம்பந்தப்பட்டது. இது முஸ்லீம்களுக்குள்ள தான் பொருந்தும். அவன் முஸ்லீம் இல்ல, அவனை ஏமாத்திட்டா தப்பு இல்ல. இப்படி ஒரு கொள்கை கொண்ட கூட்டம் நம்மள்ட்ட இருக்கு. அவனை இவனை ஏமாத்தினா தப்பு இல்ல. யாரை ஏமாற்றுவதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, யாருடைய பத்வாவையும் அல்லாஹ் பார்க்காமல் விடுவதில்லை. அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே திரை இல்லை. படுபாவி நல்லா இருப்பானா, அந்த குடும்பம் நாசமாக போகட்டும் என்று அவன் என்றைக்கோ கேட்ட பிரார்த்தனை உறுதியாக உடனடியாக உங்களை பாதிக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கமான இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்தில் பரப்ப வந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவே, அதாவது தான் இஸ்லாத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு முன்பாகவே, அந்த மக்களிடத்திலே நடந்து கொண்ட அந்த பண்பில் மிக முக்கியமானது ஒரு பண்பு தான் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய, நேர்மையாக நடக்கக்கூடிய, நாணயத்தன்மையோடு நடக்கக்கூடிய ஒரு பண்பு. அது எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், அது எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதரிடத்திலே அந்த பண்பு இருந்தது என்று சொன்னால், ட்ரஸ்ட்வர்த்தினஸ் என்று சொல்வார்கள், நம்பகத்தன்மை. அந்த நம்பகத்தன்மை, நம்பிக்கை, அந்த பேணுதல், அந்த ஒரு ஒழுக்கம் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை அந்த மக்களிடத்திலே முன்வைத்த போது என்ன சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, லகத் லபிஸ்து ஃபிக்கும் உம்ரம் மின் கபில், இது உங்கள்கிட்ட நான் இந்த இஸ்லாத்தை சொல்றதுக்கு முன்னாலேயே உங்கள்கிட்ட நான் இருந்திருக்கிறேன், நீங்கள் அப்போல்லாம் என்னை பார்த்துருக்குறீங்க, நான் எப்படி நடந்திருக்கேன்னு தெரியுமில்ல அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்படி கேட்க வச்சான்ல. எப்படி கேட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாலேயும் உங்ககிட்ட நான் இருந்திருக்கிறேன், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், என் கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் என் கேரக்டர் வைஸ், ஏன்னா அவங்க இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்தை சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எப்படி 5 வேளை தொழுதேன், நான் எப்படி நோன்பு வச்சேன், நான் எப்படி ஜகாத்து வச்சேன், எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செஞ்சேன், இதெல்லாம் அவங்ககிட்ட பேசியிருக்க முடியுமா? முடியாது. இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்தை சொல்கிறாங்க. தன்னுடைய பிரச்சாரத்தில் மிக முக்கியமான பிரச்சாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இதுக்கு முன்னாலேயே உங்கள்கிட்ட நான் இருந்திருக்கிறேன், என்கிட்ட நீங்கள் எங்கேயாவது ஒரு நாணய குறைவை பார்த்துருக்கீங்களா, நான் எங்கேயாவது வாக்குறுதிக்கு மோசடி செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா,
எங்கேயாவது நான் ஒரு இடத்துல நம்பிக்கைக்கு குறைவா நடந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழுக்கக்கேடா நான் நடந்து பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை மாத்தி பேசி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல தவறான சவகாசத்தோடு செய்து நீங்க பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது இடத்துல மது அருந்தி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது இடத்துல விபச்சாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? லக்கது லபிஸ்து ஃபிக்கும் உம்ரம் மின் கபில். தன்னுடைய வாழ்க்கையைத்தான் அந்த மக்கள்கிட்ட மெயின் பிரச்சாரமா ரசூல்லா வச்சாங்க. அதாவது இஸ்லாத்துக்கு முந்தைய வாழ்க்கையை சொல்றாங்க ரசூல்லா. நான் அப்பவே கூட ரொம்ப நேர்மையானவனா தான் இருந்தேன். அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு சம்பவம் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நுபுவத்துக்கு முன்னால் காபத்துல்லாவை வந்து மராமத்து செய்யணும், அதை இடித்து கொஞ்சம் கட்டணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. சொல்லப்போனால் அதில் ஒரு இன்னும் சுவாரஸ்யமான ஒரு தகவல் உண்டு. என்ன அப்படின்னா, ஏன் அவ்வளோ சின்னதாக கட்டினாங்கன்னு சொல்லும்போது சில அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்போ கூட அவ்வளோ பணம் வந்து கூட அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டாமல் இந்த ஏன் அவ்வளோ சின்னவே அந்த காலத்தில் கட்டினாங்க அப்படின்னா, அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நடந்ததாம். ரொம்ப தூய்மையான பணத்தை கொண்டு மட்டும்தான் அந்த கட்டடத்தை கட்டணும் அப்படின்னு முடிவு செஞ்ச போது தூய்மையாக கிடைச்ச பொருள் வந்து ரொம்ப கம்மி அந்த காலத்தில். அதனால தான் அதை சின்னதாக கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கட்டப்பட்ட அந்த காபத்துல்லாவை வந்து மராமத்து செஞ்சு கொஞ்சம் விஸ்தீரணம் பண்ணி நல்லபடியாக கட்டணும், திரும்ப என்ன ரெனியூ பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்களாம். அப்படி முடிவு எடுக்கும்போது எல்லாமே செஞ்சுட்டு ஹஜருல் அஸ்வத், அதாவது சொர்க்கத்திலிருந்து வந்த அந்த கல்லை தூக்கி வைக்கிறது யாரு? கட்டியாச்சு, திரும்ப அதே இடத்துல அதை எடுத்து வைக்கிறது யாரு அப்படின்னு பேச்சுவார்த்தை போய். அப்போ இதை நான் தான் வைப்பேன், நீ தான் வைப்பேன்னு ஒரு கோத்திரத்துக்கும் சண்டை வருது. இது ரொம்ப பிரபலமான சம்பவம். இது ரசூலுல்லாஹ் வந்து இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு முன்னால், மார்க்கத்தை நுபுவத்தை கிடைக்கிறதுக்கு முன்னால். அப்புறம் பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது இது யார் செய்கிறா, யார் செய்ய போகிறா அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு வருதுன்னா, இரு கூட்டத்துக்கு மத்தியில் வந்து வாளேந்தி போகிற அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. நீயா நானா, வாங்கடா மோதி பார்த்துக்கலாம், யாரால் செய்ய முடியும், யார் இங்கே பெரியார், யார் செய்ய அப்படின்னு பிரச்சனை பெருசாகிடுச்சு. சரி, ரைட், அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த பாபு சலாம் இந்த கதவின் மூலமாக இப்போ யார் உள்ளே நுழையிறாரோ, இந்த கதவுலேருந்து இப்போ யார் உள்ளே வராரோ அவர் சொல்கிற தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. சரி, எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. அப்போது அந்த வழியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். அப்போ உள்ளே வந்தபோது அங்கே கூடியிருந்த அத்தனை பேரும் சொன்னார்கள், இவர் நம்பகமானவர், நேர்மையானவர், நியாயமானவர், நாணஸ்தர், இவர் சொல்லும் முடிவை, இவர் ஏற்கும் முடிவை நாம் ஏற்கலாம் என்று சொன்னார். அப்ப இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்துக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு பேரு அமீன் சாதிக், நேர்மையானவர், நம்பகமானவர், நாணயமுடையவர். இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்திலே இல்லாமல் போன ஒரு மோசமான பண்பு தான் இந்த நாணயம். 10 ரூபா கொடுத்து திரும்பி கேட்டால் நீ எப்போ கொடுத்தேன்னு கேட்பான். ஒரு மாதத்தில் ஒரு பொருளை திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மாதம் கழித்து நம்ம தான் அவனை கேட்கணும். நம்மகிட்ட அந்த பண்பு என்பது குறைந்து விட்டது. இன்றைக்கு முஸ்லீம்கள் வியாபாரம் செய்யும் ஸ்தலங்களும் முஸ்லீம்கள் வியாபாரம் செய்யும் இடங்கள் தான் இன்றைக்கு நம்பிக்கை இல்லாத பொய் மோசடிக்கார இடங்களாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பேரே நம்பகமானவர், நேர்மையானவர், நாணயஸ்தன். அவருடைய வாழ்க்கை பிரச்சாரம் லக்கத் லபிஸ்து ஃபிக்கும் உம்ரம் மின் கபில். இதுக்கு முன்னாலே நான் பல காலம் உங்ககிட்ட வாழ்ந்துருக்கிறேன், என் வாழ்க்கையை பாருங்க, அதுல மோசடி இல்லை, நான் பொய்யா பேச மாட்டேன். இதுக்கு முன்னால பாருங்க, என் வாழ்க்கையில நான் எந்த இடத்துலையுமே வந்து என்னுடைய நாணயத்தை இழந்து நான் நடக்கல, நான் நாணயம் இல்லாதவன் இல்லை, என் பிரச்சாரம் உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிரச்சாரத்தை நியாயப்படுத்துவதற்கு வைத்த வாதங்களே அவருடைய நேர்மை தான். ஆனால் இன்றைக்கு அந்த நேர்மை குறைந்து போய் சமூகத்திலே எல்லா விஷயத்திலையும், ஒரு நட்புல நேர்மை இல்லை, ஒரு உறவில் நேர்மை இல்லை, பொருளாதாரத்தில் நேர்மை இல்லை, அக்கம்பக்கம் வீட்டில் வந்து ஒரு நேர்மையாக நடப்போம் இல்லை, எல்லா இடத்திலும் பொய், பொறாமை, புரட்டு எல்லாம் அதிகமாகி இவன் நல்லா இருந்தா இவனுக்கு பிடிக்கல, அவன்கிட்ட வாங்கின பணத்தை இவன் திரும்பி தர்றதில்லை, அவன்கிட்ட கொடுத்த வாக்குறுதி இவன் நிறைவேற்றுறதில்லை, இவன் கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது எதனுடைய அடையாளம் என்று சொன்னால், வாக்குறுதிகள் மோசடி செய்யப்படுவது எதனுடைய அடையாளம் என்று சொன்னால், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் 3. அதில் ஒன்று, முதல்ல என்னது நயவஞ்சகனுடைய அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்றதை கவனிச்சாலே நமக்கு விளங்கிடும். ரசூலுல்லாஹ் நயவஞ்சகனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, அவன் போருக்கு போக மாட்டான், அவன் தைரியமா இருக்க மாட்டான், அவன் கோழையா இருப்பான், இதையெல்லாம் சொல்லல ரசூலுல்லாஹ். அவன் செலவு பண்ண மாட்டான், அவன் கஞ்சனா இருப்பான், இதையெல்லாம் வேறு வேறு இடங்களில் சின்ன சின்ன அடையாளமா நம்ம பார்க்கலாம். ஆனால் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, ஒரு நயவஞ்சகன், ஒரு ஹிப்போக்ரட்டினுடைய அடையாளங்கள் 3. அந்த 3மே என்ன அப்படின்னா, இதா தஹத்தஸ கதிப, அவன் பேசினால் பொய் பேசுவான், இதா வஅத அக்லஃப, அவன் வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான், வ இதா துமின கான, அவன் நம்பப்பட்டால் மோசடி செய்வான். இந்த 3மே நம்பகத்தன்மை சம்பந்தப்பட்டு நிஃபாக்குடைய முக்கியமான பண்பு. அப்ப இன்னைக்கு இந்த சமூகம் எதன் மீது நிற்கிறது? அறுதியிட்டு உறுதியாக இந்த சமூகம் நயவஞ்சகத்தனத்தின் மீது நிற்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 ஹிப்போக்ரிட்டாவே மாறி போயிட்டான். சமுதாயமே முனாஃபிக்காக மாறி வருகிறது. முனாஃபிக்குகள் நிறைந்த சமூகமாக இந்த சமூகம் மாறி வருகிறது.
மறுமையின் அடையாளத்தின் சமூகம் நெருங்கி வருகிறது. யாரிடத்திலும் நேர்மை இல்லை, யாரிடத்திலும் உண்மை இல்லை, யாரிடத்திலும் நம்பகத்தன்மை இல்லை. இந்த சூழ்நிலையைத்தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் எப்படி சமூகத்தை உருவாக்கினார்கள்? அபூ உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ் இன்னைக்கு காலத்துல இப்படிலாம் ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா நம்ம யோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு நேர்மையாளர் உண்டு, ஒரு நாணயஸ்தர் உண்டு, ட்ரஸ்ட்வர்த்தி ஒரு நாணயஸ்தர் உண்டு. என் சமூகத்தில் ஒரு நேர்மையாளர் என்றால் அது அபூ உபைதானர். இன்னைக்கு அப்படி யாரையாவது நம்ம காட்டி சொல்ல முடியுமா? ஒரு சமுதாயத்தில் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு நேர்மையாளர் உண்டு. என் சமுதாயத்தில் ஒரு நாணயஸ்தர் ஒரு நேர்மையாளர் என்றால் அது அபூ உபைதா என்றார்கள். புகாரியிலே 3744வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லீமிலே 2419வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் சமூகத்தில் ஒரு நேர்மையாளர் ஒரு நாணயஸ்தர் என்றால் இவர் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அபூ உபைதாவுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தா நிறைய இருக்கும். அபூ உபைதா ஆமிர் அப்படின்னா எவ்வளவு நேர்மையானவர் என்று சொன்னால், எவ்வளவு நேர்மையானவர். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, தான் கொடுக்கப்பட்ட வேலை, தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை எப்படி பாதுகாக்கிறவர்? வெறும் பணத்தை பாதுகாக்கிறது மட்டும் அமானிதம் இல்லை, கொடுத்த வாக்குறுதியை காப்பாறது மட்டும் அமானிதம் இல்லை, கொடுக்கப்பட்ட வேலையை பாதுகாக்கிறது அமானிதம். எல்லா விதத்திலும் நேர்மையானவராக ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. இவரை பார்த்து இவர் என் சமுதாயத்தில் எல்லா சமுதாயத்திலும் ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி உண்டு, இந்த சமுதாயத்தில் ஒரு நேர்மையானவர்னா இவர் தான் அமீனு ஹாதிஹில் உம்மா அப்படின்னு இவரை சொல்றாங்கன்னா இவர்கிட்ட என்ன அப்படி ஒரு பண்பு இருக்குது? அபூ உபைதா பிற்காலத்தில் ஷாம் தேசத்திற்கு கவர்னராக நியமிக்கப்படுகிறார். பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு காலத்தில் உமர் ரலியல்லாஹு லெட்டர் எழுதுறாங்க. அந்த தேசத்தில் பிளேக் நோய் பரவுது. எல்லா தொற்று நோயால் மௌத்தா போய்கிட்டே இருக்காங்க, பட்டு 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 மௌத்தா போய்கிட்டே இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. லெட்டர் எழுதி அந்த லெட்டரில் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அபூ உபைதா, இது அமீருடைய கட்டளை, இது அமீருடைய கட்டளை, அமீருல் முஃமினீனுடைய கட்டளை. இஃப் திஸ் லெட்டர் ரீச்சஸ் யூ இன் தி மார்னிங், காலையில் இந்த கடிதம் உங்களை வந்து அடைந்தால் மாலையில் நீங்கள் நடைய கட்டியிருக்க வேண்டும். மதீனாக்கு இங்கே வந்துடணும், கிளம்பி வந்துடணும். இங்கே மாலை இந்த கடிதம் உங்களை அடைந்தால் காலை நீங்கள் கிளம்பி வந்திருக்கணும். இமீடியட் உத்தரவு, இது அமீருடைய உத்தரவு. அபூ உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் எழுதினார்கள், கடிதம் எழுதினார்கள். மெம்பரில் இருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கடிதம் வருது, திறந்து பார்த்தோன்னே தார தரையாக கண்ணீர் ஊத்துது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்கள் கேட்குறாங்க, மாத்த அபூ உபைதா, அமீருல் முஃமினீனே, என்ன 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 எழுதியிருக்கு கடிதத்தில்? அபூ உபைதா மௌத்தா விட்டாரா? கூடிய விரைவில் இது நடக்கும் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த லெட்டரை படித்த உடனே பதில் எழுதினார் அபூ உபைதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் ஒரு ஊரில் இருந்து அந்த ஊரில் தொற்று நோய் பரவினால் அந்த ஊரில் இருந்து நீங்கள் செல்லக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். ஒரு அமீருல் முஃமினீனாக உங்களுடைய கட்டளையை நான் ஏற்காமல் இருக்க முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையை, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலை நான் மாறு செய்யவும் முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடாது என்கின்ற முடிவில் இந்த ஊரை விட்டு திரும்ப வர மறுக்கிறேன். ஒரு அமீராக உங்களுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைய தினம் என்னுடைய பொறுப்பில் இருந்து நான் ராஜினாமா செய்கிறேன் என்றார். அவர்தான் அங்க அதிபர், அந்த இடத்துல கவர்னர் அவர்தான். அதை திறந்து பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னர் ஒருவரை, நீங்க உமர் ரலியல்லாஹு பத்தி வரலாறு தெளிவா தெரிஞ்சுக்கணும். அந்த நம்பகத்தன்மை, எவ்வளவு நம்பகத்தன்மை அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா தனக்கு பின்னர் 7 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கிறாங்க. எனக்கு பின்னால யார் அமீரா வரணும்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு 7 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கிறாங்க. அதுல 6 பேர் தான் பொட்டன்ஷியல் கேண்டிடேட், 6 பேர் தான் வர முடியும், 6 பேர் அமீரா வரலாம். அதுல 7வது ஆள் யாருன்னா அவருடைய சொந்த மகன் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த 7வது நபர் கருத்து சொல்லலாம், ஆனால் அதிபராக வர முடியாது என்றார். அவ்வளவு யோசிச்சாங்க. ஏன்னு கேட்கும்போது, அல்லாஹ் என்னிடத்துல கொடுத்த ஒரு அமானிதம், ஒரு பாதுகாப்பு, இது ஒரு நம்பகத்தன்மையான பொருள், நான் நாணயஸ்தனாக வாழ வேண்டும். நாளை அல்லாஹ் என்னை உன் புள்ளங்கிறதுனால தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு இந்த பதவி எடுத்து கொடுத்துட்டியான்னு அல்லாஹ் என்னை கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னுடைய மகனுக்கு அந்த பொறுப்பு வரக்கூடாது. கருத்து சொல்லலாம், என் கூடவே இருந்தனால எப்படி பண்ணணும்னு தெரியும், அவன் கருத்து சொல்லலாம். நான் அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு கால் ஒரு நபரை எனக்கு பின்னர் என்னுடைய அடுத்த வாரிசாக, அதாவது இந்த இதுக்கு இஸ்லாத்தினுடைய தலைமைக்கு
அடுத்த ஹலீஃபாவாக ஒருவரை நியமிக்க முடியும் என்று நான் நம்பினால் அது அபூ உபைதாவை நியமித்திருப்பேன். ஆனால் அவர் எனக்கு முன்னர் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து விட்டார். எனக்கு பின்னர் ஒருவரை நியமிக்கக்கூடிய தகுதியும் ஆற்றலும் ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது நேர்மை மிகுந்த நம்பகத்தன்மை மிகுந்த அபூ உபைதாவிற்கு தான் இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதற்குத்தான் இந்த மார்க்கத்தில் பிறந்த அபூ உபைதாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சமூகத்தின் நேர்மையாளர் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த நேர்மை எங்கு போனது இந்த சமுதாயத்திலே? வாக்குறுதி நிறைவேற்றாதவருடைய பட்டியலில் முஸ்லிம்கள் அதிகம். சொன்ன நேரத்தில் சொன்ன காரியத்தை செய்ய முடியாத பட்டியலில் முஸ்லிம்கள் அதிகம். ஒரு சின்ன பொய், என்ன ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, முனாஃபிக்குடைய அடையாளம் என்ன? பேசினா பொய் பேசுவான், இதா வஅத அக்லஃப வ இதா தஹத்தஸ கதிப, பேசினா பொய் பேசுவான், வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்வான், இதா துமின கான, நம்பப்பட்டால் கரெக்டா கழுத்த இருப்பான். கான அப்படின்னா மோசடி செய்யும். கரெக்டா இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு இந்த பண்பு நம்ம யோசிக்கணும். ஒரு வாக்கு கொடுத்த அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்தார். உண்மையை பேசுங்க, நேர்மையா இல்லைங்க. கூலு வல ஹக்க வலவ் கான முர்ரா, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒவ்வொரு இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு நபரையும் நேர்மையாளர்களாக அல்லாஹ் உருவாக்க பார்த்தார்கள். கூலு வல ஹக்க வலவ் கான முர்ரா, எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் சத்தியத்தையே பேசுங்க என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லி கொடுத்தது. ஈவன் இஃப் இட் இஸ் பிட்டர், ஸ்டாண்ட் ஃபார் தி ட்ரூத். எவ்வளவு கசப்பாக எவ்வளவு தவறாக இருந்தாலும் சத்தியத்தை பேசுங்க என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உங்கள் உற்ற உறவினரை பாதித்தால் கூட நேர்மையை நீதியை நிலைநாட்டு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார், உங்களுடைய உற்ற உறவினர் பாதிக்கப்படுவார் என்றால் கூட நீதியை நிலைநாட்டுங்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஃபாத்திமாங்கிற பேர் உள்ள பெண் திருடிட்டாங்க, பெரிய சமுதாயத்து பெண், கொஞ்சம் பார்த்து செய்யலாம் அப்படின்னா. அப்பதான் ரசூலுல்லாஹ் இப்படி நேரடியா பதில் சொன்னாங்க, வலவ் சரிகத் ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத் லகதஅதுஹா, இந்த முஹம்மதின் மகள், இந்த ஃபாத்திமா விட்டு இந்த முஹம்மதின் மகள் ஃபாத்திமா திருடினாலும் கைகளை வெட்டியே தீர்வேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நேர்மை. இந்த மார்க்கம் இந்த மக்களிடத்தில் போய் சேர்ந்தது நீதியை, நேர்மையை, நாணயத்தை, அமானிதத்தை பாதுகாக்கும் தன்மையை வைத்துத்தான். அப்படிதான் தன்னுடைய தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் புடம் போட்டு வளர்த்தார்கள். அதனால தான் இந்த மார்க்கம் தமிழ்நாட்டில் இஸ்லாம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குதுன்னு சொன்னால், கேரளாவிற்கு வாணிபம் செய்ய வந்த முஸ்லீம்கள், அவர்களுக்கு மலையாளம் தெரியாது, இவர்களுக்கு அரபி தெரியாது. ஆனால் எதனால் இந்த மார்க்கம் பரவியது என்று சொன்னால், அவங்க வியாபாரத்தை, இவங்க பார்க்காத வித்தியாசமான வியாபாரத்தை அவங்க செஞ்சாங்க. அது என்ன அப்படின்னா, சொன்ன நேரத்துக்கு கொண்டு நிறைவேற்றுவது, நேர்மையாக இருக்கிறது. இதெல்லாம் புதுசாக இருக்குது, இவங்களை யார் அடிக்க போகிறா, சொன்ன காசை கொடுக்கலன்னா யார் அடிப்பா? கரெக்டாக அந்த நேரத்தில், அந்த வியாபாரத்தில் அந்த நேர்மையை, நாணயத்தை பார்த்து தான் இந்தியாவில் முதன்முறையாக அந்த பக்கம், இந்த பக்கம் சவுத் இந்தியாவில், கேரளாவில் முதன்முறையாக இஸ்லாம் பரவுறதுக்கு காரணமே அரபு உலகத்திலிருந்து வந்த நியாயமான வியாபாரிகள் மூலமாகத்தான். நேர்மையாக நடங்க, நேர்மையோடு வாழுங்கள். இன்றைக்கு ஒரு சாப்பாடு கடை வச்சுருந்தா சரி, ஒரு துணி கடை வச்சுருந்தாலும் சரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு ஜல்லி மண்ணை விற்கிற வேலை பார்த்தாலும் சரி, மொபைல் கடை வச்சுருந்தாலும் சரி, இதிலெல்லாம் நாம் எந்த அளவுக்கு நேர்மையாக நம்முடைய வியாபாரத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, ஒருத்தர் கோதுமையை விற்றுக்கிட்டு இருக்கார். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமைக்குள்ளே கை விடுறாங்க. கை விட்டால் கோதுமை உள்ள ஈரமாக இருக்குது, மேலே காஞ்சிருக்கு, உள்ள ஈரமாக இருக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, காஞ்ச கோதுமையை தனியாக வை, ஈரமான கோதுமையை தனியாக வை, ஈரமான கோதுமை என்றே சொல்லி வை, காய்ந்த கோதுமையை காய்ந்த கோதுமை என்று சொல்லியே விற்பனை செய். இதுதான் இந்த மார்க்கத்தின் தீர்ப்பு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு பொருளை விற்கிறோம், ஒரு காரை விற்கிறோம், அதில் என்னென்னலாம் குறை இருக்குன்னு தெரியாமல் அப்படியே ஒரு ஆள்கிட்ட வித்துடலாம், ஹராம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கோதுமைக்கு அப்படின்னா, ஒரு பைக்கை விற்கிறோம், டேங்க்கில் ஓட்டை இருக்குது, அவன் பார்க்குறான், பார்த்து சுற்றி பார்க்குறான், இதில் ஒன்றும் இல்லை, அப்படியே வாங்கிக்க, இது ஹராம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இதிலிருந்து ஈட்டப்படும் பொருள் ஹராம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு வியாபாரம் வேறு, நம்முடைய தனி மனித கடமைகள் என்பது வேறு, நம்முடைய தனி மனித தொடர்புகள் என்பது வேறு. டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட், இஸ்லாம் இஸ் டிஃபரெண்ட். இப்படி தான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் லில் அசஃப், சோதனையான வேதனையான விஷயம் என்னன்னா, இந்த இஸ்லாம் பரவனதே முஸ்லிமுடைய நேர்மையை வைத்துத்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபல். ஏப்பா, நான் என்ன நீங்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, என்னை என் வாழ்க்கையை பார்த்தீங்கல்ல, இஸ்லாத்துக்கு முன்னாடியே என் வாழ்க்கையை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரமே அதுதான். குர்ஆன்ல தான் அல்லாஹ் சொல்றான். அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னும்போது, இஸ்லாத்துக்கு முந்தி உங்க இடத்துல ஒரு ரூபாய் நான் ஏமாத்திருப்பேனா? இஸ்லாத்துக்கு முன்னால எங்கேயாவது இடத்துல மோசடி பண்ணியிருக்கேனா? இஸ்லாத்துக்கு முன்னால எங்கேயாவது இடத்துல பொய் சொல்லியிருக்கேனா? இப்ப ஏன் நான் பொய் சொல்ல போறேன், நீங்க புரிஞ்சுக்கங்க என்று அந்த மக்களிடத்தில் பிரச்சாரமே தன்னுடைய நேர்மையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னணி வைத்தார்கள். அந்த நேர்மையால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நின்றார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சது அந்த நேர்மையால தான்.
ரசூல்லான்னு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து வரும்பொழுது, நடுங்கி கொண்டு வரும்பொழுது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு அன்னையார் ஹதீஜா தெரியாது, ஒன்றும் தெரியாது, நடுங்கி வந்திருக்கார் கணவர். இவங்க தான் முதல்ல இஸ்லாத்துக்கு எடுத்துக்க போறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. ஜிப்ரீலை பார்த்து பயந்து போய் வந்திருக்கிறாங்க, பயந்து போய் நடுங்கி வர்றாங்க. எனக்கு போர்வை போத்தி விடுங்க, எனக்கு நடுங்குது அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் நேர்மையானவர், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இப்படி நீங்கள் நேர்மையானவர், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஷைத்தான் சொல்கிறான், நீ நேர்மை தவறி நடந்து ஒரு சின்ன லாபத்தை ஈட்டு அதன் மூலமாக பெரிய நிலையை நீ அடைய முடியும் என்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நேர்மையாளர்களை அல்லாஹ் கைவிடுவதில்லை, நியாயமானவர்களை அல்லாஹ் கைவிடுவதில்லை, நீதிமான்களை அல்லாஹ் கைவிடுவதில்லை. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க நேர்மையானவர், ஏழைகளுடைய சொத்தை அபகரிக்காதவர். அதான் சொல்றாங்க அவங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? எங்க பயப்படுறீங்க? நீங்க நேர்மையானவர், நீங்கள் நீதியானவர், அனாதைகளின் சொத்தை பாதுகாக்கக்கூடியவர், ஏழைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர், நீங்கள் நீதியானவர். இது ஹதீஸோ குர்ஆனோ அதெல்லாம் கிடையாது, இது அங்க நடந்த சம்பவம். அந்த சம்பவத்திலே நம்மளுக்கு கிடைக்கிற படிப்பு என்னன்னா, நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அப்புறம் தான் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் நுபுவத்தை அந்த ஜிப்ரீலை பார்த்து நேரா இறங்கி வந்து, எனக்கு இப்படி பயமா இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க சூதிங் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்கள செட்டில் பண்றாங்க. எப்படி சொல்றாங்க? நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? நீங்க நேர்மையானவர், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார். நேர்மையானவர்களை அல்லாஹ் கைவிடுவதில்லை. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இஸ்லாம் ஆனார்கள்? ஒரு சின்ன ஆட்டிடையன், பலமுறை நான் இந்த சம்பவத்தை சொன்னது உண்டு. சின்ன ஆட்டிடையனாக இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டு இருக்காங்க நடந்து. பசிக்குது, இந்த பையன்கிட்ட போய் பால் கேட்போமா, இந்த பால் கொஞ்சம் ஆட்டிலேருந்து கொஞ்சம் பால் வேணுமே, இது தவறு, இது என்னுடைய ஆடு இல்லை, இதனுடைய முதலாளி இது தர முடியாது என்று சொன்னார். அதுக்கு தான் ஒரு ஹிதாயத்து. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து, நீ வேணா மலடான மடி இருக்கும் ஆனால் பாலே வராத மலடான ஆடு இருக்கும்ல, அதை கொடு அப்படின்னாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை கொடுப்பா அப்படின்னாங்க. அதை கொடுத்த பிறகு அதை ரசூலுல்லாஹ் துவா ஓதி கறந்து பால் குடித்தாங்க. அப்போ அவர் வந்து கேட்டார், என்னமோ ஒரு மந்திரம் ஓதுனீங்களே, என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்துல்லா பின் மஸ்ஊத். ஆனால் அவருக்கு அந்த மார்க்கத்திலே, அவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய முக்கியமான பண்பு என்ன? யார் பார்க்கலன்னா என்ன, வியாபாரத்துலேயும் நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்புலையும் நேர்மையாக இருக்கணும். அந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் வந்து இஸ்லாத்தை வந்தார்கள். அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் த மோஸ்ட் லேர்னட் மேன் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த என்னுடைய சமூகத்தில் ஹலால் ஹராமை பற்றி அதிகம் அறிந்த ஒருவர் இருப்பாரேயானால் அது முஆத் இப்னு ஜபல் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பேசினார்னா அவர் வாயிலிருந்து பேச்சு வராது, முத்தா உதிரும் என்றார்கள் அவரை பற்றி சொல்லும் பொழுது, முஆத் இப்னு ஜபலை பற்றி சொல்லும் பொழுது. அப்துல்லா பின் சலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு முஸ்லீம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்தார். அப்போ வந்து சொன்னார், எனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்க, எனக்கு ஏதாவது டீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார், எனக்கு ஏதாவது தாலீம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். உடனே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நான் உனக்கு சொல்லி கொடுத்தா நீ எனக்கு கட்டுப்பட்டு, அதாவது அதை கேட்டு ஒழுங்காக அதை வந்து ஃபாலோ பண்ணுவியா, ஒபே பண்ணுவியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த மனிதர் சொன்னார், நான் எந்த விதத்துலையும் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன், நான் கண்டிப்பாக கற்றுக்கிறேன். அப்போ சொல்கிறாங்க, நீ நோன்பு வை, கொஞ்சம் காலம் நோன்பு வைக்காம இரு, நிறைய நோன்பு வை, நோன்பு வைக்காத கொஞ்சம் நாள் இரு, இரவில் தூங்கு, அதே நேரத்தில் சில நேரத்தில் இரவில் எந்திரிச்சு வணக்க வழிபாடும் செய்யு, எது ஹலாலோ எது நேர்மையானதோ அதை மட்டுமே உன்னுடைய வியாபாரமாக ஆக்கிக்கொள், தவறானவற்றை விட்டு நீ விலகிக்கொள், ஒரு நல்ல முஸ்லீமாக இந்த உலகை விட்டு பிரிந்து விடு, ஏனென்றால் அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனையை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். இதான் ரொம்ப முக்கியம். நம்ம நேர்மை தவறி நடந்துடுறோம். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்? ஒரு பொருள், நான் சொன்ன மாதிரி ஒரு கார் விற்கிறேன், நான் விற்கும்போது அதில் இந்த கோளாறு இருக்குன்னு தெரிஞ்சே கொடுக்குறேன். அவரும் ரொம்ப திறமையானவர் தான், எப்படியாவது நானும் திறமையாக அதை வந்து தெரியாமல் அதை விற்று கொடுத்துட்டேன், வாங்கிட்டு போயிட்டார். போய் பார்க்குறாரு, அவர் கொண்டு போய் அது நான் நல்ல நார்மலான ரேட்டுக்கு விற்றுட்டேன். போய் பார்க்குறாரு, அது சரியில்லை, அதை ரிப்பேர் பண்ணணும்னா இன்னும் ஒரு பெரிய அமௌண்ட் தொகை தேவைப்படுதுன்னும் போது அவர் மனசில் ஒரு பாதிப்பு வரும். பார்த்தீங்களா? என்னது, ஏன் அப்படின்னா, இவங்க தள்ள கட்டிகிட்டு இருக்கிறாங்கண்ணே, இது வந்து ரிப்பேர் சரி கிடையாது, இந்த வண்டி எப்படி உங்களை ஏமாற்றி வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அவன் மனசில் ஒரு தாக்கம் உழுவும். பார்த்தீங்களா? அந்த தாக்கத்திற்கு எதிராக, என்ன படுபாவி நல்லா இருப்பானா, நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு கேட்கக்கூடிய அவன், படுபாவி நல்லா இருப்பானா அப்படின்னு கேட்குறான். பார்த்தீங்களா? ஒருத்தன் அப்படி கேட்குற அவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்கின்ற எந்த அவசியமும் இல்லை.
அவன் முஸ்லீமா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. முஆத் இப்னு ஜபல், இதே முஆத் இப்னு ஜபலை யமன் தேசத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கும்போது சொன்னார்கள், யா முஆத் இன்னக தஅதி கௌமன் அஹ்ல கிதாபின் ஃபதுஊஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். நீ எப்படி அந்த மக்கள்கிட்ட நடந்துக்கணும்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வர்றாங்க. முஆத் இப்னு ஜபல் அனுப்பி வைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுடைய எல்லை வரைக்கும் பின்னாலே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க, நீ முஸ்லீம் அல்லாத மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு அதிபரா போற, கவர்னரா போற, அவர் இடத்துல நீ எந்த வகையிலையும் அநீதி இழைச்சிடக்கூடாது, அவங்களுக்கு எந்த வகையிலையும் தப்பு பண்ணிடக்கூடாது. நீ முஸ்லீம், அவங்க முஸ்லீம் இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல அநீதி பண்ணிடாத. ஏன் தெரியுமா? ஃபத்தகி தஅவத்தல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பதுவாவை பயந்து கொள். ஃபஇன்னஹா லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், ஏனென்றால் அதற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே திரை இல்லை. உனக்கு ஆற்றல் இருக்கிறதுக்காக தப்பு பண்ணிடாத. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அவன் முஸ்லீம் இல்லையே, அவன் என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைத்து நீ அநீதி இழைத்து விடாதே. அப்புறம் அவன் முஸ்லீம் இல்லையே, நம்ம நிறைய பேருடைய எண்ணம், அதுவும் இங்க சொல்றேன், அதனால தான் இதை முக்கியமா மென்ஷன் பண்ணி சொல்றேன். இது முஸ்லீம்களுக்குள்ள தான் பொருந்தும். அவன் முஸ்லீம் இல்ல, அவனை ஏமாத்திட்டா தப்பு இல்ல. இப்படி ஒரு கொள்கை கொண்ட கூட்டம் நம்மள்ட்ட இருக்கு. அவனை இவனை ஏமாத்தினா தப்பு இல்ல. யாரை ஏமாற்றுவதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, யாருடைய பத்வாவையும் அல்லாஹ் பார்க்காமல் விடுவதில்லை. அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே திரை இல்லை. படுபாவி நல்லா இருப்பானா, அந்த குடும்பம் நாசமாக போகட்டும் என்று அவன் என்றைக்கோ கேட்ட பிரார்த்தனை உறுதியாக உடனடியாக உங்களை பாதிக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது நேர்மையா நடக்கணுங்கிறது இட்ஸ் நாட் அ பிரிவிலேஜ். இட்ஸ் நாட் அ பிரிவிலேஜ். அது ஏதோ ஒரு சிறப்பு தகுதியெல்லாம் கிடையாது. நீங்கள் நேர்மை தவறி நடந்தால் பின்னாலே அல்லாஹ்வுடைய சாபம் உங்களை பின்தொடரும். அது ஒரு கடமை. இட்ஸ் அ மேண்டேட்டரி ஒன். அது ஒரு கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னையும் தன்னுடைய தோழர்களையும் புடம் போட்ட நேர்மையாளர்களாக உருவாக்கினார்கள். நேர்மையான மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் குறிப்பாக பேசி எனக்கும் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக என்று கூறி ஜும்ஆவின் முதல் வரியை நிறைவு செய்கிறேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நேர்மையாக, நாணயமாக, வாக்குறுதி காப்பவராக, கொடுக்கப்பட்ட அமானித பொருட்களை பேணுபவராக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு துளியளவு கூட மாறாமல் வாழ்ந்தார். இதில் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன். 3 பேர், இது பழைய உதாரணம், இது நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு ஆழமான ஒரு கருத்து உண்டு. 3 பேர் மலை மேலே ஏறினாங்க. ஏறி கீழே இறங்கும் போது, பனு இஸ்ராயேல் காலத்தில் கீழே இறங்கும் போது கடுமையாக காத்தடிச்சு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு புகைக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டாங்க. இல்லை நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த வாயில் அடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 3 பேரும் மஷூரா பண்ணாங்க, என்ன பண்ணலாம், அல்லாஹ் தவிர வேறு யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது, நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணியிருப்போம், அதை சொல்லி அல்லாஹ்ட்ட துவாவாக கேட்போம் அப்படின்னு. அதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 2 பேருடைய முக்கியமான பிரார்த்தனை என்னென்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, அழகும் வனப்பும் உள்ள ஒரு பெண் எனக்கு கிடச்சா, அவளை அனுபவிக்கிற எல்லா சூழ்நிலையும் எனக்கு கிடச்சிது, ஆனால் திடீர்னு உன் பேரை எடுத்தா, அப்போ நான் அந்த தப்பை விட்டு விலகிட்டேன். 4 செவத்துக்கு மத்தியில் நான் அவள்கிட்ட தயாராகிட்டேன் விபச்சாரம் பண்ணுறது. அப்போ அவளும் தன்னுடைய பொருளாதார கட்டாயத்தில் ஒத்துக்கிட்டவ. நான் கிட்ட நெருங்கும்போது நீ அல்லாஹ்வை விட மாட்டியா அப்படின்னு கேட்டா. நான் உனக்கு மட்டும் பயந்தேன், அதனால் இந்த தப்பை விட்டு விலகிட்டேன் அப்படின்னா பாறை கொஞ்சம் நகர்ந்துச்சு. இன்னொருத்தர் சொன்னார், நான் பால் எடுத்துகிட்டு ஆடு மாடை மேய்ச்சி பால் எடுத்துகிட்டு வருவேன், வழக்கம் போல் எங்கள் அப்பா அம்மா கொடுத்துட்டு தான் எப்போவுமே மற்றவங்களுக்கு கொடுப்பேன். அன்றைக்கின்னு எங்கள் அப்பா அம்மா தூங்கிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் அப்பா அம்மா நைட்டில் எழுந்திருக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன் நின்றுக்கிட்டே, ஏன்னா அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி. பிள்ளைங்கெல்லாம் பசியில் என் காலு கீழே கத்த ஆரம்பிச்சிருச்சிங்க. அப்போவும் நான் அப்பா அம்மாக்காக தான் நான் மெயினாக நின்றுக்கிட்டு இருந்தேன். அவங்க முழிச்ச பிறகு தான் அந்த பாலை கொடுத்து, அவங்க குடித்த பிறகு என் பசங்களுக்கு கொடுத்தேன். இது ஒரு நல்ல காரியம் அவர் செய்திருக்கிறார் இல்லையா? அதனால் இன்னும் நல்ல காரியம் பண்ணியிருக்கார். இன்னொருத்தர் ஒரு பெரிய தப்புலேருந்து விலகியிருக்கார், அதனால் பாறை நகர்ந்தது வேற விஷயம். 3வதாக ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட ஒருத்தன் வேலை பார்த்தான், அவனுக்கு ஒரு கூலி, நம்ம புரிகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 5000 கூலி தரணும். அவனுக்கு மாத சம்பளம் வச்சுக்கிங்களேன், ஒரு 5000 கூலி தரணும். புரியறதுக்கு சொல்கிறேன், இவ்வளோன்னு இல்லை ஹதீஸில். அவனுக்கு ஒரு கூலி தரணும். தர வேண்டிய கூலி வாங்காமல் போயிட்டான். நல்லா கேளுங்க, இவர் ஒரு பெரிய தியாகம்லாம் பண்ணலை, தர வேண்டிய கூலி அவன் வாங்காமல் போயிட்டான். அந்த கூலிக்கு ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன். நல்லா கேட்டுக்கணும், இவர் பெரிய தியாகம்லாம் எதுவும் பண்ணலை, பெரிய எஃபர்ட்லாம் எதுவும் போடலை. அந்த கூலிக்கு அந்த ஆட்டை வாங்கி விட்டுட்டேன். அவன் போயிட்டான். அந்த ஆடு குட்டி போட்டு ஒரு பெரிய பண்ணை ஆயிடுச்சு. அவன் திரும்பி வந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும், அவன் திரும்பி வந்தான். திரும்பி வரும்பொழுது இவர் என்ன செஞ்சுருக்கலாம், அந்த 5000 கூலியை மட்டும் கொடுத்துருக்கலாம். புரிதலுக்கு தான் 5000 இல்லை ஹதீஸில், அந்த கூலியை மட்டும் கொடுத்துருக்கலாம். ஆனால் நேர்மையானவராக நான் இருந்ததனால் உன் கூலியில் தான்ப்பா இந்த ஆடை வாங்கி விட்டேன்,
உன் குழியில வாங்கி விட்ட இந்த ஆடு இன்னைக்கு ஒரு பண்ணையா இருக்குது, இந்த பண்ணையே வச்சுக்கன்னு நான் சொன்னேன், இதை உனக்காகத்தான் நான் நேர்மையா பண்ண இறைவன்னா மொத்த கல்லும் நான் வந்துச்சு. இதுல பாருங்க, ஒன்னு கமிஷன், இன்னொன்று ஒமிஷன். ஆக்ஷன்ல ஒருத்தர் ஒரு தப்பை விட்டு விலகினார், அவருக்காக அல்லாஹ் செய்யறது ஒரு வாஸ்தவம். ஏன்னா அவர் ஆம்பளைங்க தானே இருக்கீங்க எல்லாரும், ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது யாருமே என்ன தடுக்க முடியாது, அவ்வளோ ரெடி ஆயிட்டா. ஆனால் அல்லான்னு சொன்ன உடனே பயந்துன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த தப்பை விட்டு விலகி நிற்கிறது, ரெடி ஆகிருக்கார். அதுக்கு என்ன மரியாதையோ, நைட் எல்லாம் முழிச்சிருந்து பசி பட்டினியில் குழந்தைங்களெல்லாம் பட்டினி போட்டு அம்மா முழிச்சு அப்பா முழிச்சாதான் தருவேன்னு பட்டினி கடந்திருக்கார். அந்த ஒரு பெரிய செயலுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதையை இவர் ஒன்றும் பெரிய எஃபர்ட்லாம் போடலை. ஒருத்தனுக்கு பணத்தை தரணும், அவன் திரும்பி வந்தபோது அதை திருப்பி கொடுத்துருக்காரு. பெரிய சப்ஜெக்ட் இல்லையே, ஆனால் அந்த நேர்மைக்கெல்லாம் எவ்வளோ பேர் மரியாதை தர்றாங்க. அந்த நேர்மைதான் இன்றைக்கு சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டது. அந்த நாணயம் இந்த சமூகத்தில் மறைந்து போய்விட்டது. ஆனால் உண்மை சொல்ல போனால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். இதை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க சிலை வணங்கியவர்களை அல்லாஹ் பக்கமாக அழைப்பதற்கு நான் வந்தேன், நீங்கள் நினைக்கிறீங்க நோன்பை ஜக்காத்தை ஹஜ்ஜை சொல்லிக் கொடுப்பதற்காக நான் வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், நான் ஏன் தெரியுமா அனுப்பப்பட்டிருக்கிறேன், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நல்ல பண்புகளை உங்களிடத்தில் பூர்த்தி செய்வதற்கு மட்டும்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார். அப்போ முஸ்லீமாக வாழ்ந்து தொழுது நோன்பு வச்சு ஜகாத்து கொடுத்து ஹஜ்ஜுக்கு போய் இதை எல்லாவற்றையும் விட உங்களிடத்தில் இந்த இஸ்லாம் மார்க்கம் என்ன நல்ல பண்பை விரும்புகிறதோ அந்த பண்பு வரவில்லை இல்லை என்று சொன்னால் நாம் முஸ்லீமாகவே வாழவில்லை, அல்லாஹுடைய நுபுவத்தை நாம் பூர்த்தி செய்யவில்லை, அல்லாஹுடைய தூதரின் நுபுவத்தை நாம் பூர்த்தி செய்யவில்லை என்று அல்லாஹுடைய தூதரின் வார்த்தை நமக்கு தெளிவாக பாடம் எடுக்கிறது. எனவே நம்முடைய வாழ்நாளில் நாணயம், நம்பிக்கை, அமானிதத்தை பேணும் தன்மை, உண்மையை பேசுதல், பேசினால் உண்மையை பேச வேண்டும், வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும், நம்பப்பட்டால் அதில் ரொம்ப ரொம்ப நேர்மையாக நின்று அதை சரிபடுத்த வேண்டும். இந்த 3 பண்புகளை உடையவர்களாக, நல்ல பண்புகளை உடையவர்களாகவும் முனாஃபிக்குகளுடைய பண்புகள் அல்லாதவர்களாகவும் நேர்மையான மக்களாக வாழ்ந்து மரணிக்கும் தருவாய் வரை யாரிடத்திலும் கடன் பெறாமல், யாரிடத்திலும் பொய் பேசாமல், யாருடைய அமானிதத்தையும் மோசடி செய்யாமல், யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாத ஒரு நல்லதொரு வாழ்க்கையை உங்களுக்கும் குறிப்பாக பேசிய எனக்கும் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அவுலா வ அஸ் வ அஜல் வ அத்தம் வ அக்வா வ அக்பர். அகிமிஸ் ஸலாத்.